Welcome students, 8th standard maths 4th chapter life mathematics exercise 4.2 ஓட continuation. exercise 4.2ல யூஸ் ஆகிற formulas already last classலயே பார்த்திருக்கோம். once revise பண்ணிக்கோங்க. exercise 4.2ல 6th question. By selling a speaker for 768 rupees, a man loses 20% in order to gain 20%. How much should he sell the speaker? ஒரு ஸ்பீக்கர் ஒன்று சேல்ஸ் பண்ணுறாங்க, 768 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி 768 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணும்போது என்னவாகுது, 20% லாஸ் ஆகுது. இன் ஆர்டர் டு லாஸுக்கு பதிலாக டு கெயின், அவங்களுக்கு 20% லாஸுக்கு பதிலாக 20% அவங்களுக்கு கெயின் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கரை அவங்க எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. given values ரைட் பண்ணுறோம். selling price of speaker equal to 768 rupees, loss equal to 20%. நமக்கு இப்போது selling price இருக்குது, loss percentage இருக்குது. இப்போ எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா selling price equal to cost price into 100 minus loss percentage divided by 100. selling price value எவ்வளோ, 768 rupees equal to cost price தெரியாது, find out பண்ண போகிறோம், into 100 minus loss ஓட வேல்யூ எவ்வளோ, 20 divided by 100. 768 equal to cost price into 100லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் 80 divided by 100. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது லெஃப்ட் சைடு வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 80 divided by 100 equal to 768. காஸ்ட் ப்ரைஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இங்கே இருக்க கான்ஸ்டண்ட்டை ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும். இங்கே 100 எப்படி இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது, அதாவது டிவிஷனில் இருக்குது. ரைட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். 80 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். 0 0 கேன்சல் பண்ணுறோம். 768 8ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 96 கிடைக்குது. 96 into 10 960 ருபீஸ். இதோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 960 ருபீஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, 960 ருபீஸ் காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. நமக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், செல்லிங் ப்ரைஸ் கெயின் ஈக்குவல் டு 20%. கெயின் இருக்குது அப்படின்னா லாஸ் அப்படின்னா மைனஸ், இங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிறதால இதே ஃபார்முலாவில் ப்ளஸ். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இதுவே இங்கே லாஸ் பர்சன்டேஜாக இருந்தது அப்படின்னா மைனஸ் லாஸ்ன்னு ரைட் பண்ணியிருப்போம். இங்கே கெயின் அப்படிங்கிறதால ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ, 960 ருபீஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் கெயின் எவ்வளோ, 20 டிவைடட் பை 100. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 960, 120 ஆட் பண்ணோம் அப்படின்னா 120 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல். இங்கே உள்ள ஜீரோக்கும் இந்த 960 இங்கே உள்ள ஜீரோ கேன்சல் பண்ணலாமா. இந்த 96 இன்ட்டு 12 இருக்குது. 96 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1152. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1152 ருபீஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 960. செல்லிங் ப்ரைஸ் 1152. 960 ருபீஸ்க்கு இருக்க ஒரு பொருளை 20% கெயினுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, 1152 ருபீஸ். 7th question. Find the unknowns x, y and z. நேம் ஆஃப் த ஐட்டம், மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் இருக்குது. புக்கு ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, புக் இருக்குது. இந்த புக்கோட மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ, 225. செல்லிங் ப்ரைஸ் மிஸ்ஸிங் வேல்யூவாக இருக்குது. டிஸ்கவுண்ட் வந்து 8%ஆக இருக்குது. ஒரு புக்குக்கு 225 ருபீஸ் மார்க்டு ப்ரைஸாக இருக்குது, 8% டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் எல்இடி டிவி. இதோடைய மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குது தெரியாது, ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேரியபிளால். செல்லிங் ப்ரைஸ் இதில் எவ்வளோ இருக்குது, 11,970 ருபீஸ். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 5%. நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் கிளாக் ஒன்று இருக்குது. மார்க்டு ப்ரைஸ் 750, இதோடைய செல்லிங் ப்ரைஸ் 615. இதோடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் வேல்யூஸ் ரைட் பண்ணுறோம். புக்கோட மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ, 225. செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 8%. நெக்ஸ்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா நம்ம அங்கே தனியாக மென்ஷன் பண்ணல. இந்த ஃபார்முலா எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, லாஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுப்போம். இதுவே லாஸ் இருந்தால் மைனஸ் லாஸ்ன்னு கொடுப்போம் இல்லையா.
அதே மாதிரி இங்கே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ்லேருந்து கம்மி ஆக போகுது, ரெடியூஸ் ஆக போகுது. அதனால் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம், மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இதுவே இங்கே லாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ்னு இருக்கும். இங்கே டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்கதால மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 225 இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ 8 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 225 இன்ட்டு 100லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 92 டிவைட் 100. 225ஐ 100ஐயும் 25ஆல் டிவைட் பண்ணுறோம், 4 டைம்ஸ் இருக்குது. 25ஆல் 225 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் 9 இன்ட்டு 92 டிவைடட் பை 4. 4ஆல் 92 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 23 டைம்ஸ் இருக்குது. 9 இன்ட்டு 23 ஈக்குவல் டு 207. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 207. இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குது, 225 இருக்குது. 8% டிஸ்கவுண்ட் பண்ணுறதால அதோடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 207. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின், எல்இடி டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் 11,970, டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5% இருக்குது. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். given value selling price of TV equal to 11,970, market price y in mention பண்ணிருக்காங்க. selling price equal to market price multiply 100 minus discount percentage by 100. selling price இங்கே வந்து என்ன பண்ணோம், market price ஓட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 11,970 ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் ஒய் இன்ட்டு 100 மைனஸ் 5 டிவைடட் பை 100. இந்த 5 அப்படின்றது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5% அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 11,970 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 100லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 95 பை 100. நெக்ஸ்ட்டு இங்கே ஒய்யோட வேரியபிள் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ். இது லெஃப்ட் சைடு வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒய் இன்ட்டு 95 பை 100 ஈக்குவல் டு 11,970. தென் ஒய் ஈக்குவல் டு 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 19 டைம்ஸ் இருக்குது. இங்கே வந்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது 2,394. ஒய் ஈக்குவல் டு 2,394 இன்ட்டு 100 டிவைட் பை 19. தென் 19ஐயும் இந்த 2,394 டிவைட் பண்ணுறோம். இங்கே 1 டைம்ஸ் இருக்குது, இங்கே 126 டைம்ஸ் இருக்குது. இன்ட்டு 100. 126 100 மல்டிப்ளை பண்ணும்போது 12,600. தேர்ஃபோர் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 12,600 ருபீஸ். இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கு, 12,600 ருபீஸாக இருந்திருக்கு. 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதனால ஒரு செல்லிங் ப்ரைஸ் 11,970. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். டிஜிட்டல் கிளாக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் 750 ருபீஸாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் 615 இருக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். இதுலேருந்து பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ஃபைண்ட் த டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் த டேட்டா கிவன் பிலோ. நேம் ஆஃப் த ஐட்டம், மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், ஜிஎஸ்டி. ஸ்கூல் பேக் இருக்குது, இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் 500 இருக்குது. இதோடைய டிஸ்கவுண்ட் 5%, ஜிஎஸ்டி 12% இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் அதுலேருந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன், ஹேர் ட்ரையர் இருக்குது, 2,000 ருபீஸ் மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் 10%, ஜிஎஸ்டி 28% இருக்குது. இப்போ இதோடைய டோட்டல் பில் அமௌண்ட் என்னவாக இருக்கும், ஜிஎஸ்டி சேர்த்து இதோட அமௌண்ட்டு என்னவாக இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 8th ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்கூல் பேக் ஈக்குவல் டு 500 ருபீஸ். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5%, ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது, 12% இருக்குது. selling price or discount equal to market price into 100 minus discount percentage divided by 100. market price value என்ன 500, 100 minus 5 divided by 100 equal to 500 into 100லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 95 by 100. இங்கே உள்ள டினாமினேட்டர் 2 0, நியூமரேட்டர் உள்ள 2 0க்கு கேன்சல் ஆகிடும். 95 into 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 475 ருபீஸ். இதோடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 475 ருபீஸ் இருக்குது. Then bill amount with GST equal to discount into 100 plus GST percentage by 100. இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மாதிரியே இங்கே ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவோமா, அதனால் இங்கே ப்ளஸில் வச்சுருக்கோம். ஈக்குவல் டு 475 இன்ட்டு 100 ப்ளஸ் 12 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 475 இன்ட்டு 100 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 112 டிவைட் பை 100. நெக்ஸ்ட் ஒன் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது
20 டைம்ஸ் இருக்குது, இங்கே 95 டைம்ஸ் இருக்குது. தென் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் இருக்குது 20, இங்கே 19 டைம்ஸு. 19 இன்ட்டு 112 4ஆல் டிவைட் பண்ணுறோம் 28 டைம்ஸ் இருக்குது. 19 இன்ட்டு 28 ஈக்குவல் டு 532 ருபீஸ் இருக்குது. இப்போ அந்த ஸ்கூல் பேக்கு ஜிஎஸ்டி சேர்த்து எவ்வளோ இருக்குது? 532 ருபீஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த ஹேர் ட்ரையருக்கான மார்க்டு ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. ஃபஸ்ட் கொஷனுக்கு எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஹேர் ட்ரையர் செகண்ட் கொஷனுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். அதுதான் ஓவராலாக டோட்டல் பில் கிடைக்கும். 4.2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு 2 சம்ஸ் இருக்குது, அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.